வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைப்பு திட்டத்தில் முதல்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்கிறார் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர். இந்தியாவில் முதன்முறையாக கோவையில் தங்க நகை தொழில் பூங்கா அமைப்பு. அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னையில் இன்று மாலையில் ஆபரண தங்கம் ரூபாய் 91,400 விற்பனை. இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைப்பு திட்டத்தில் முதல்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போரை முடிவிற்கு கொண்டுவர தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் கையெழுத்திட்டுள்ளன என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன என்றும் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி நாடுகளின் மத்தியஸ்தர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்றும் இது பிரதமர் நெத்தன்யாகுவின் சிறப்பான தலைமையை எடுத்துரைக்கிறது என்றும் பிணை கைதிகள் விடுதலை செய்யும் வழியை உருவாக்கும் எனவும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்கவும் அவர்களுக்கு நிம்மதியை தரும் எனவும் காசாவின் நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும் என நாங்கள் நம்புகிறோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் செய்து கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் பற்றி மும்பையில் இன்று இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு இங்கிலாந்து பிரதமராக கியர் ஸ்டார்மர் பதவியேற்றதிலிருந்து இந்தியாவுடன் வர்த்தகம் உள்ளிட்ட உறவுகளில் அதிக நெருக்கம் காட்டி வருகிறார். அந்த வகையில் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்து சென்றபோது இரு நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சொகுசு கார்கள், விஸ்கி, மின்னணு சாதனங்கள், விமான உதிரி பாகங்களின் விலை கணிசமாக குறையும் என்றும் இதேபோல் இந்தியாவின் ஜவுளி நகைகள், மருந்துகள், அரிசி, தேயிலை, உணவுப் பொருட்கள், ரசாயன பொருட்களின் விலை இங்கிலாந்தில் பெருமளவு குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ள நிலையில் இங்கிலாந்துடன் செய்து கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் வேறு பல அம்சங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்த இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக மும்பை வந்துள்ளார். அவரை மகாராஷ்டிர ஆளுநர் ஆச்சாரியா தேவ்வரத் வரவேற்றார். இங்கிலாந்து பிரதமர் அந்த நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் உள்பட 125 பிரதிநிதிகளை தன்னுடன் அழைத்து வந்துள்ளார். இங்கிலாந்து பிரதமரின் இந்திய வருகையை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமரும் இன்று மும்பையில் சந்தித்து பேசுகின்றனர். அப்போது கடந்த ஜூலையில் இரு நாடுகளும் செய்து கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் பற்றி ஆய்வு செய்கின்றனர். மேலும் செயற்கை நுண்ணறிவு, தொலைத்தொடர்பு, ராணுவம், கல்வி, சுகாதாரம், காலநிலை மாற்றம் போன்ற விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனைகள் நடத்துகின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக கோவையில் தங்க நகை தொழில் பூங்கா அமைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்தார். கோவை குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சித்துறை சார்பில் தங்க நகை தொழில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றினார். அப்போது தங்க நகை தொழில் பூங்கா மூலம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் தங்க நகை தொழில் பூங்காவினால் தங்க நகை உற்பத்தியாளர்கள், பொற்கொள்ளர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் அனைவருக்கும் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவையின் தலைவர் பாண்டியன் தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தங்க நகை உற்பத்தியாளர்கள் மற்றும் பொற்கொள்ளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, உள்ளாட்சி பிரதிநிதிகள், சிட்கோ அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், இதுபோன்று கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தி வெளியிட்டுள்ளார்.
அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 30 மீனவர்கள் 9ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டுப்பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று மாலையில் சவரனுக்கு ரூபாய் 200 அதிகரித்து ரூபாய் 91,400 ரூபாய்க்கு புதிய ஊற்றத்தில் விற்பனையாகி வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவின் வர்த்தக போரால் அந்நாட்டு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருகிறது. இதனால் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது கணிசமாக குறைந்து தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. இதனால் தங்கத்தின் விலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மின்னல் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. அதன்படி கடந்த சில மாதங்களாக இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை அவ்வப்போது தொட்டு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. கடந்த மாதம் 8ஆம் தேதி ஒரு சவரன் 80,480 ரூபாய்க்கு விற்பனையானது. அதன் பின்னரும் தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து நேற்று முன்தினம் சவரன் 89,600 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று காலையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 800 மாலையில் ரூபாய் 680 அதிகரித்து ரூபாய் 91,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 120 அதிகரித்து ரூபாய் 91,200க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்றும் மாலையில் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் சவரனுக்கு 200 அதிகரித்து ரூபாய் 91,400 என்ற புதிய உச்சத்தில் விற்பனையாகி வருகிறது. கேரளாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்கு செல்வதற்கு அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என்று கேரள சட்டசபையில் போக்குவரத்து துறை அமைச்சர் கே.பி. கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் அரசு போக்குவரத்து கழகம் நவீனமாக்கப்பட்டு வருவதுடன் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முறையான ஊதியம், பென்ஷன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று நூற்றுக்கணக்கில் புதிய பேருந்துகளும் தற்போது இணைக்கப்பட்டு KSRTC எனப்படும் போக்குவரத்து கழகம் நாளொன்றுக்கு 9 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் நிலையில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது கேரள மாநில சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து துறை தொடர்பான விவாதங்கள் இன்று சட்டசபையில் நடைபெற்றது. கூட்டத்தொடரில் கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் கே.பி. கணேஷ்குமார் பேசினார். அப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக செல்பவர்கள் அதிவிரைவு பேருந்துகளிலும் சாதாரண பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பை சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டி வருகின்றனர். தனது வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் பக்தவச்சலம் என்றும் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதில் காங்கிரஸ் பெருமை அடைகிறது என்றும் சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான பக்தவச்சலத்தின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பக்தவச்சலத்தின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராபர்ட் புரூஸ், விஷ்ணு பிரசாத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர்கள் பொன் கிருஷ்ணமூர்த்தி, இதயத்துல்லா, மாநில பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா, எஸ்.ஏ. வாசு, சட்டமன்ற உறுப்பினர் உருவி மனோகரன், மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு உள்ளிட்ட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் பக்தவச்சலம் என்றும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழகத்தை திறம்பட ஆட்சி செய்தவர் என்றும் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதில் காங்கிரஸ் பெருமை அடைகிறது என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேகமான வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுத்து வருகிறார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் செய்ய வேண்டும். என்ன காரணம் என்றால் ரொம்ப நேரடியாக துறைமுக வசதி இருக்கிறது. போர்ட், ஏர்போர்ட், சீ போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் திணறல் இருக்குது. ஒரு ஃபைல் போச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கீழே இருந்து விஏஓ ஒரு ஃபைலை பார்க்குறாரு. விஏஓக்கு அப்புறம் ஆர்ஐ பார்க்குறாங்க. ஆர்ஐக்கு அப்புறம் டெப்டி தாசில்தார் பார்க்குறார். டெப்டி தாசில்தாருக்கு அப்புறம் தாசில்தார் பார்க்குறார். தாசில்தாருக்கு அப்புறம் ஆர்டிஓ பார்க்குறார். ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓ பார்க்குறார். எவ்வளோ பேர் பார்த்து அனுப்புகிறாங்க ஒரு கோப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயோ டேபிள்லேயோ வார கணக்கில் மாத கணக்கில் இருக்குன்னா அது தவறு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில்.
அது உடனே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் இல்லை, கெங்கவல்லி அருகே மாரியம்மன் திருக்கோவில் பூட்டை உடைத்து உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி கணவாய்க்காடு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த மே மாதம் திருவிழா நடைபெற்ற நிலையில் உண்டியல் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கெங்கவல்லி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்து உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள மரகதபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபரின் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட சம்பவத்தில் பெண் மற்றும் உறுதுணையாக இருந்த நபரை தாலுகா காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் அடுத்த மரகதபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சங்கர் என்பவர் மரகதபுரம் ஆற்றங்கரையின் ஓரத்தில் பலத்த காயங்களுடன் கிடந்துள்ளார். அவ்வழியாக சென்றவர்கள் சங்கரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைத்தனர். காயங்களுடன் கிடந்த சங்கரிடம் சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை செய்தனர். அப்போது மரகதபுரத்தை சேர்ந்த அம்பிகாவிடம் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததை கைவிட்டு இருவேல்பட்டினை சேர்ந்த அன்புவிடம் சென்றதால் ஆத்திரமடைந்த அம்பிகா, அன்பு மற்றும் பிரதாப் ஆகியோர் தன்னை அடித்து காயப்படுத்திவிட்டு மர்ம உறுப்பை அறுத்துவிட்டு சென்றனர் என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் அம்பிகா, பிரதாப்பை கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான அன்புவை தேடி வருகின்றனர். உலக மனநல தினத்தை முன்னிட்டு ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார். அக்டோபர் 10 உலக மனநல தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் லயன்ஸ் சங்கம் சார்பில் அன்னை தெரசா நர்சிங் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். பேரணியை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார். இதில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், நர்சிங் மாணவிகள் பங்கேற்று மன ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு என்ற தலைப்பில் காப்போம் காப்போம், மனநலம் காப்போம், நீக்குவோம் நீக்குவோம், மன அழுத்தத்தை நீக்குவோம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணியில் ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாமக தலைவர் அன்புமணி பிறந்தநாளை முன்னிட்டு குடியாத்தத்தில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் பிரியாணி வழங்கி அன்புமணி ராமதாஸின் பிறந்தநாளை பாமகவினர் சிறப்பாக கொண்டாடினர். வேலூர் மாவட்ட பாமக சார்பில் அதன் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி ராமதாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் ரவி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சுரேஷ்குமார், பாமக மாநில துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய பிரியாணி வழங்கி அன்புமணி ராமதாஸின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். இதில் பாமக மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் பாபு, மாநில செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் உட்பட பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கரணை பாலாஜி நகரில் நடைபெற்று வரும் கால்வாய் பணிகளை சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மழைக்காலம் நெருங்கி வருவதால் ஆங்காங்கே நடைபெறும் மழை வடிகால் கால்வாய் வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவின் அடிப்படையில் பள்ளிக்கரணை பாலாஜி நகரில் நடைபெற்று வருகின்ற கால்வாய் பணிகளை சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ், 14வது மண்டல குழு தலைவர் எஸ். வி. ரவிச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது கால்வாய் பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அறிவுரை வழங்கினார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் சாமினா செல்வம், ஜே.கே. மணிகண்டன், ஷெர்லி ஜெய், வட்ட செயலாளர் எம்.கே. ஜெய், ரஞ்சித் குமார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற முகவுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமிற்கு ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் தலைமை தாங்கினார்.
முகாமில் மாத்தூர் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமைத் தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, கலைஞர் காப்பீடு, வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். மேலும் பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். முகாமில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் பண்ருட்டி தணிகாசலம், வல்லக்கோட்டை திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார், வல்லக்கோட்டை அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்ராஜன், மாத்தூர் திமுக இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன், வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவாயத்திராஜ், மேட்டுப்பாளையம் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா, மாத்தூர் திமுக கிளை செயலாளர் ஹரிதாஸ் மற்றும் அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக பூவிருந்தவல்லியில் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்கள் 25 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குத்தம்பாக்கம், பூவிருந்தவல்லி உள்ளிட்ட பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் குத்தம்பாக்கம் கூட்டுறவு வங்கி அருகே 50க்கும் மேற்பட்ட டாக்பியா நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு டாக்பியா திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் சங்க வகைப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் 20% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், 2021ஆம் ஆண்டிற்கு முன்பும் பின்பும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கருணை ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், முதல்வர் மருந்தகத்தில் விற்பனைகளை கட்டாயப்படுத்தக் கூடாது, அடிப்படை வசதிகள் உடன் கட்டடங்களை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கூட்டுறவு சங்க ஊழியர்கள் 4வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் விவசாயிகளுக்கான தங்க நகை கடன் மட்டுமின்றி பொது விநியோக திட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயனாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். புதிதாக சேர்ந்திருக்கும் பணியாளர்கள் தொகுப்பூதியமாக 6250 ரூபாய் அவங்களுக்கு தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதை காலமுறை ஊதியமாக ரூபாய் 18,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 4வது நாள் பண்றீங்க. 4வது கோரிக்கை நிறைவேறணுமா இருக்கா இல்லையா? இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? நீங்க உங்க தொழிலாளர் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? இதுல கூட்டுறவு சங்கத்தின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பணியாளர் 4000 சங்க உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி நகை கடன் கொடுக்க முடியாது, விவசாய கடன் கொடுக்க முடியாது, வணிக கடன் கொடுக்க முடியாது. ஒரு அவசரத்துக்கு பணம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்தந்த கிராமத்தில் உள்ள சங்க ஒரு மெம்பர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனால் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தால் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். எங்களுடைய போராட்டம் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் என்று அரக்கோணத்தில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு நிறுவன தலைவர் கன்சிராமின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் SR கேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்தன் உத்தரவின் பேரில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவன தலைவர் கன்சிராமின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட தலைவர் ப. சுதாகர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து தலைவர் கன்சிராம் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் ஆல்பர்ட், மாவட்ட செயலாளர் பிரேம், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன், கதிர், அசோக், செல்வம், நரேஷ் உட்பட பகுஜன் சமாஜ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருமுடிவாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய பொருளாளரும் திருமுடிவாக்கம் தலைவருமான மணி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் குத்துவிளக்கேற்ற வைத்து தொடங்கி வைத்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முகாமில் திருமுடிவாக்கம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, கலைஞர் காப்பீடு, வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகள் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்தனர்.
முகாமில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். மேலும் பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட குழு தலைவர் மனோகரன் தான் எழுதிய மனதில் பூத்த மலர்கள் என் மனவானில் என்ற புத்தகங்களை அரசு அதிகாரிகளிடம் வழங்கினார். இதில் துணைத் தலைவர் வைத்தியநாதன், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் லட்சாவதி கருணாகரன், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவையிலிருந்து இலங்கைக்கு விரைவில் நேரடி விமான சேவை துவங்கும் என்று கோவை அவிநாசியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இலங்கை சுற்றுலாத்துறை துணை அமைச்சரும் பேராசிரியருமான ருவான் ரணசிங்கே தெரிவித்தார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் இலங்கை சுற்றுலாத்துறை சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இலங்கை சுற்றுலாத்துறை துணை அமைச்சரும் பேராசிரியருமான ருவான் ரணசிங்கே உட்பட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது இந்தியாவிலிருந்து இதுவரை இல்லாத அளவில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் இந்தியாவை தொடர்ந்து இலங்கை முதன்மை சுற்றுலா சந்தை மையமாக திகழ்வதாக தெரிவித்தனர். மேலும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா இல்லாமல் நுழைவு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அளவில் இலங்கைக்கு தமிழகத்திலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறைந்த பயண நேரத்துடன் 9 இந்திய நகரங்களை இலங்கையுடன் இணைக்கும் 88 விமான சேவைகளை இயக்குவதாகவும் விரைவில் கோவை விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவை துவங்க உள்ளதாகவும் இலங்கை சுற்றுலாத்துறை துணை அமைச்சரும் பேராசிரியருமான ருவான் ரணசிங்கே மற்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் சென்னை நகரங்களில் நடைபெறும் எங்கள் ரோட் ஷோக்கள் மூலம் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்தி இலங்கையை சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு ஆண்டு முழுவதும் முன்னுரிமை பெற்ற சுற்றுலா தலமாக இலங்கையை வெளிப்படுத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தனர். ஓமலூர் அருகே பிரியாணி கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற வட மாநில இளைஞரை கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்த பின்னர் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த டோல்கேட் பகுதியில் உள்ள பிரியாணி கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கதவுகளை திறந்து பார்ப்பதுடன் இருசக்கர வாகனங்களை திருடுவதற்கும் வடமாநில இளைஞர் முயன்றுள்ளார். இவரின் நடவடிக்கையை கவனித்த பொதுமக்கள் இளைஞரை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்து கட்டி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரோந்து பணி காவல்துறையினர் வடமாநில இளைஞரிடம் விசாரித்த போது கேரளாவில் தனது நண்பர்களுடன் கூலி வேலை செய்து வருவதாகவும் தவறுதலாக ரயிலில் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் வடமாநில இளைஞரை மீட்டு மேல் விசாரணைகளுக்காக கருப்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் கருப்பூர் மற்றும் ஓமலூர் பகுதிகளில் சமீப காலமாக அதிகரித்திருக்கும் வாகன திருட்டு சம்பவங்களில் வடமாநில இளைஞர்களுக்கு தொடர்பு உள்ளதா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் 2 சென்ட் இடத்தை போலி பத்திரத்தின் மூலம் விற்பனை செய்த நபர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டு இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என சென்னையில் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த முகமது சித்திக் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த முகமது சித்திக் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை மாங்காடு அடுத்த பட்டூர் பாத்திமா நகர் பகுதியில் இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் 2 சென்ட் நிலம் காலிமனையாக உள்ளது என்றும் இந்த இடத்திற்கு மயிலாப்பூரை சேர்ந்த கற்பகம், மஞ்சுளா, பிரியா ஆகிய 3 பேரும் போலியான பத்திரம் தயார் செய்து மாங்காட்டை சேர்ந்த காந்திநாதன், தமிழ்செல்வன் ஆகிய இருவருக்கும் இடத்தை விற்பனை செய்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடம் தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் செயல்படும் வக்ஃப் வாரிய நீதிமன்றத்தில் கிரிமினல் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் இதனிடையே போலி பத்திரத்தின் மூலமாக இடத்தை விற்பனை செய்துள்ளனர் எனவும் முகமது சித்திக் குற்றம் சாட்டினார். மேலும் வக்ஃப் வாரிய இடம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த முகமது சித்திக் தெரிவித்துள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் மாகாடு சையத் சாதிக் பள்ளிவாசல் உடைய நிர்வாகிகள் பேசுகிறோம். இந்த இடம் 4 ஏக்கர் 2 சென்ட்டு பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம். இதில் 2 ஏக்கரு 1 சென்ட் எங்கள் கையில் ஆக்கிப்பையில் இருக்குது. இந்த சொத்து 1911 வரைக்கும் எங்கள் பேரில் தான் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டு பட்டா எல்லாமே எங்கள் பேரில் இருக்கும்போது இதை ஃபோர்ஜரியாக இந்த சொத்தை கபீகரம் பண்ணி மாற்றி கார்பகம் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வைத்தியநாத் இவர் காந்திநாதனுக்கும் ஒரு தமிழ் செல்வனுக்கா 2 பேருக்கும் எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த சொத்தை இன்றைக்கி எங்களுதுன்னு சொல்லிட்டு ஆக்கிபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வக்ஃபு சொத்தை வாங்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. வக்ஃபு சொத்தை விற்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இந்த சொத்தை முறைப்படி எங்கள் கிட்ட தான் இவங்க ஒப்படைக்கணும்.
இந்த சொத்துக்கு மேலே இவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் தடை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாத பள்ளிவாசலுடைய சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கோ அது பிடுங்குறதுக்கோ யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இதுக்கு வக்ஃப் போர்டு வந்து எங்களுக்கு துணையாக தான் இருக்காங்க. வக்ஃப் போர்டு வந்து அவங்களுக்கு யாரும் துணையாக இல்லை. வக்ஃப் போர்டுடைய சொத்தை வந்து கபீகரம் பண்ணுறவங்களுக்கு சட்டப்படி என்னமோ அது எடுக்கணும். இது வந்து முதல்வர் அவருடைய கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போகிறோம். அரியலூரில் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நீடூழி வாழ வேண்டும் எனவும் அரசியல் பணியை திறம்பட தொடர வேண்டும் எனவும் இளையூர் கிராமத்தில் அமைந்துள்ள சத்யபாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் பாமகவினர் சிறப்பு வழிபாடு செய்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமத்தில் அமைந்துள்ள சத்யபாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு தலைவர் டிஎம்டி திருமாவளவன், ஒன்றிய செயலாளர் தங்கராசு ஆகியோர் தலைமையில் திரளான பாமகவினர் பங்கேற்று சத்யபாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான மூலிகளால் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து கற்பூர தீபாராதனை காட்டி வழிபட்டனர். அப்போது அன்புமணி ராமதாஸ் நீடூழி வாழ வேண்டும் என்றும் அரசியல் பணியை திறம்பட தொடர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். மானங்கொண்டான் ஆற்றில் சூழ்ந்துள்ள ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தகட்டூர் கடை தெருவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தகட்டூர் கடை தெருவில் 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கொள்ளிடம் கூட்டு குடிநீரை முறையாக வழங்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும், மானகொண்டான், முள்ளையாறு உள்ளிட்ட ஆறுகளில் சூழ்ந்துள்ள ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேதாரண்யம் வட்டாட்சியர் வடிவழகன் தலைமையிலான அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சாலை மறியலால் திருத்துறைப்பூண்டி, வாய்மேடு, வேதாரண்யம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோடியக்கரை கிராமத்தில் தீண்டாமை வன்கொடுமையை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி வேதாரண்யத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீண்டாமை கொடுமைகளை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வேதை தெற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, அம்பிகாபதி, ராஜகுரு வெங்கட்ராமன், சுமதி, வேணு, சுபாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது கோடியக்கரை, கோடியக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் நிலவிடும் கோவில் நுழைவு மறுப்பு, இரட்டை குவளை முறை உள்ளிட்ட தீண்டாமை கொடுமைகளை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும், தீண்டாமைகளை சட்ட விரோதத்தை கடைபிடிப்பவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைப்பு திட்டத்தில் முதல்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்கிறார் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர். இந்தியாவில் முதன்முறையாக கோவையில் தங்க நகை தொழில் பூங்கா அமைப்பு. அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னையில் இன்று மாலையில் ஆபரண தங்கம் ₹91,400 விற்பனை. இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.